தலைவர் விஜய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். கரூர் கூட்ட நெரிசலில் இறந்த வழக்கு விசாரணை வந்து சிபிஐ பண்ணிட்டு இருக்குன்ட்டு அண்ணன் ஏற்கனவே வந்து ஒரு முறை போய் ஆஜராயிருந்தார். இப்போ 2ஆம் கட்ட விசாரணைக்காக அண்ணன் ஆஜராகிறாரு. இப்போ என்ன விஷயம் அடிப்படுதுன்னா, அண்ணன் பேரை வந்து ஒரு குற்றவாளியாக அதில் சேர்க்க போகிறாங்க சிபிஐ அப்படின்றது அடிப்படுது. ஏற்கனவே இங்கே திமுகவோ இல்லை தமிழக அரசோ அண்ணன் பேரை குற்றவாளியாக அதில் சேர்க்கவே இல்லை. அந்த எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா தலைவர் அண்ணன் விஜய் பேர் இருக்கவே இருக்காது. ஆனால் இப்போ வந்து பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டும் ஒன்று தான். என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணன் பேரை வந்து குற்றவாளியாக சேர்த்து அவரை மிரட்டி கூட்டணிக்கு பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி அடிபடுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. இப்போ சிபிஐ வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், சிபிஐ வந்து உள்துறை கட்டுப்பாட்டில் வரும். அதாவது அமித்ஷா கட்டுப்பாட்டில் தான் வந்து சிபிஐ வரும். அமித்ஷா தான் டெய்லியும் வந்து சிபிஐக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சிபிஐக்கு நல்லா தெரியும் அமித்ஷாவுக்கு என்ன பண்ணால் பிடிக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும். அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது சேர்த்தாங்கன்னா இவங்களை கூட்டணி பண்ணி அதாவது அந்த வழக்கை முடிக்க மாட்டாங்க. நேம சேர்த்தாங்கன்னா வழக்கம் லேச முடிக்க மாட்டாங்க. இதே மாதிரி மாட்டிட்டு இருக்கிறது அன்புமணி கிட்டத்தட்ட 10 வருஷமா வந்து அவர் பேர்ல வந்து ஒரு ஊழல் புகார் இருக்கு. அவரை வந்து என்ன பண்றாங்கன்னா, மிரட்டிக்கிட்டே ஒன்னத்தையும் உள்ள வச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, கூட்டணிக்கு அவரை பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்தியா ஃபுல்லா நிறைய இருக்காங்க. இது வந்து ஒரு மனக்கலக்கத்தை கொடுக்கறதை எடுத்து இப்போதான் நம்ம கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து நமக்கு விருப்பம் இல்லாம ஒரு கூட்டணி அமைஞ்சு அதனால நம்ம கட்சியுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் அப்படின்றது வந்து எனக்கு மனசு கலக்கலக்குது. இதே தான் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நன்றி. ஜெய் விஜய்.